உலகத்திலேயே பக்தி, எல்லார் மனதிலும் பக்தி இருக்கிறது. அதை வைத்து என்ன செய்கிறார்கள்? அதனுடைய அடையாளம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பக்தியோட அடையாளத்தை காட்டுவாங்க. முக்கியமாக இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா நெத்தியில் பட்டை அடிச்சுக்குவாங்க. சிலர் உத்திராட்ச கொட்டையை கழுத்தில் மாட்டிக்கொள்வார்கள். இன்னும் சிலர் நாமத்தை போட்டுக்குவாங்க. நெத்தியில் நாமம் இருக்கும். இதெல்லாம் மத அடையாளங்கள் தான். இது இந்து மதத்தில் நம்ம சேர்ந்து தெரிஞ்சதுனால அப்படி இதை வச்சு எப்படி ஏமாத்துறாங்க அதுதான். இப்போ நமக்கு நவக்கிரகங்கள்னு அவங்க சொல்லுவாங்க. உண்மையிலேயே நவக்கிரகங்களில் சூரியன் வராது, மற்றதெல்லாம் கிரகங்கள் தான். ஆனால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சூரியனையும் சேர்த்து கோயில்கள் இருக்கிறது. அதை நவக்கிரக கோயில்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் கும்பகோணத்திலே இருக்கிறது. அந்த ஒவ்வொருக்கும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படி இருக்குது. அதில் 7 தானே இருக்குது. அது எல்லாத்துக்குமே கோயில் இருக்குது. இதை எப்படி அவங்க ஏமாத்துறாங்கன்னா, தோஷம் இருக்கும்பாங்க. என்ன தோஷம்? உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்காது, எல்லாம் ஜாதகம்தான். அது எப்போவோ ஜாதகத்தை குடிச்சிருவாங்க. உங்களுக்கு சனி பயிற்சி நடக்குது அப்படிம்பாங்க. ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு அவர் மாறுறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குங்க. அதனால் நீங்கள் அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய முறைகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம், அதாவது உங்களுடைய குறைபாடுகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இப்படி சொல்லி எல்லோரும் மக்களை, பக்திமான்களை ஏமாற்றுகிறார்கள். சில பெண்களை பார்த்தால் அம்மன் கோயிலை பார்த்துவிட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது, நீங்கள் போய் மாவிளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணும், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், ஒரு மண்டலம் 40 நாள் நீங்கள் விரதம் இருக்கணும், கணவன் கூட நீங்கள் படுக்கக்கூடாது, எப்படி இந்த சபரிமலைக்கு சொல்லும்போது சொல்கிறார்கள் அல்லவா, அதுபோல் நீங்கள் பாயில் படுக்கக்கூடாது, தரையில் படுக்கணும், 2 வேளையும் குளிக்கணும். அப்படி நீங்கள் அந்த அம்மன் கோயிலுக்கு, சக்தி வாய்ந்த அம்மன் கோயில், பல கோயில்கள் இருக்கிறது அம்மன் கோயில், அந்த எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள், சக்தி வாய்ந்த கோயில் பல இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு நடத்தணும், அங்க பிரதட்சணை பண்ணணும். அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கும் என்பது தான். அப்படி சொல்லி ஏமாத்துறது. அது குறிப்பாக பெண்கள் தான். எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த நெத்தியில் குங்குமம் போட்டு ரொம்ப பெருசாக வச்சுக்குவாங்க, மஞ்சளை பூசி சும்மா மொழுகி வச்சுருப்பாங்க, மஞ்சள் கலராக தெரிவாங்க. அவங்க தான் மஞ்சள் புடவையும் அணிஞ்சிக்குவாங்க. இதோ இங்கே கூட ஒரு கோயில் ஒன்று இருக்குது, செங்கல்பட்டு தாண்டி போனோம்னா அங்கே எல்லாமே சிகப்பு புடவையை கட்டிக்கிட்டு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு போவாங்க, நடந்தே போவாங்க. இதெல்லாம் இப்போ முளைச்ச கோயில் தான். இப்போ கூட நான் ஒரு கோயிலை பற்றி படித்தேன். இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயில், புன்னை மாரியம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. நல்ல பெரிய கோயிலாக தான் இருக்குது, நான் போனதில்லை. அதை பற்றி அவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியமெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு என்ன தொல்லைகள் இருந்தாலும் போய்விடும், உங்கள் வறுமை உங்களை விட்டு விலகிவிடும், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். இப்படி சொல்லி தான் எல்லோரையும், பெண்களை குறிப்பாக ஏமாற்றுகிறார்கள். இதில் இலக்காவது பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கூட. இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு, பையனுக்கு வயசு
39 வயசு, கல்யாணமே ஆகலையாம். ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு பார்த்தா ஜாதகம் சரியா இல்லை அப்படின்னு அவரோட தங்கச்சி பார்த்துக்கிட்டே இருந்தது. அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலை, நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்னு கல்யாணம் பண்ணிட்டுது. இது உண்மையான நடந்தது தான். எப்படியெல்லாம் இந்த ஜாதகத்தை வைத்து ஏமாற்றுகிறார்கள் என்பதற்குத்தான் இந்த பதிவே.